ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 ஏற்கணிதம் பயிற்சி 3.1 இதில் இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வரைபடம் வரைதல். ஓகேங்களா? கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். XY = 24, அதாவது எக்ஸையும் ஒய்யும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 24ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? அப்புறம் XY 0 விட பெருசுன்னு கொடுத்துறா, அதாவது XY greater than 0ன்னு கொடுத்துறா. அப்படின்னா எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா 0 விட பெருசாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ற வரைபடத்தை வரைக. அதாவது XY = 24, எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா நம்ம 24 கிடைக்கும். அதுக்கான வரைபடத்தை வரைய சொல்கிறாங்க. அந்த வரைபடத்தை பயன்படுத்தி x = 3 எனில் ஒய்யை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது y = 6 எனில் xஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே வரைபடம் வரைகிறதுக்கு முன்னாடி அதுக்கு 5 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 5 ஸ்டெப் என்னென்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்டவணை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம அட்டவணையை போடலாம். அட்டவணை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, XY = 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸையும் ஒய்யும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். அப்போ அட்டவணையில் XY போட்டுக்கோங்க. போட்டு எந்தெந்த 2 நம்பரை பெருக்குனா நமக்கு 24 கிடைக்குமோ அந்த 2 நம்பரை போடணும். இப்போ 1 24 பெருக்குனா நமக்கு 24 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், 2 × 12 24, 3 × 8 24, 4 × 6 24 கிடைக்குமா? அப்படியே பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடில் வராது, 6ஆம் வாய்ப்பாடில் 6 × 4 28, 7ஆம் வாய்ப்பாடில் வராது, 8ஆம் வாய்ப்பாடில் 8 × 3 24, 9ஆம் வாய்ப்பாடு, 10ஆம் வாய்ப்பாடு, 11ஆம் வாய்ப்பாடெலாம் வராது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 12ஆம் வாய்ப்பாடு 12 × 2 24, அத்தோட வேறு எதுலையும் வராது. மறுபடியும் 24ஆம் வாய்ப்பாடு, 24ஆம் வாய்ப்பாடில் எத்தனை வாட்டி? ஒரு வாட்டி வரும். ஸோ 24 × 1 24. இதுதான் பார்த்தீங்கன்னா அட்டவணை. எக்ஸோட வேல்யூம் ஒய்யோட வேல்யூம் போட்டோம். இங்கே கொடுத்துருக்க மாதிரி எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், புள்ளிகள்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்குங்க. ஓகேங்களா? இது நம்மளுக்கு கிராஃப் போகிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புள்ளிகள்னு கொடுத்துருக்கத எடுத்து எழுதிங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1,24, 1,24 போட்டோமா? அடுத்து என்ன இருக்குது, 2,12, அடுத்து 3,8, 4,6, 6,4, அப்புறம் பாருங்கள் 8,3, 12,2, 24,1 எடுத்து எழுதியாச்சா? எப்போவே வரைபடம் வரையறதுக்கு எத்தனை ஸ்டெப் சொல்லியிருக்கேன்? 5 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்டவணை, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடு. இது வந்து அட்டவணையை பொறுத்த வரைக்கும், வரைபடம் வரைதலை பொறுத்த வரைக்கும் 2 மாறுபாடு இருக்குது. என்னென்னா நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு. இப்போ இது என்ன மாறுபாடுனா, இங்கே பாருங்கள், எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து பாருங்கள் அதிகரிக்குதா குறையுது? எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. 1 2 3 4ன்னு அதிகரிச்சுட்டு போகுது. ஒய்யோட வேல்யூ பாருங்கள், ஒய்யோட வேல்யூ என்ன ஆகுது? குறையுது. 24 12 8 6 எல்லாமே பாருங்கள் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது எக்ஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ அதிகரிச்சிச்சுன்னா அது வந்து நேர் மாறுபாடு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து அதிகரிக்கும் போது ஒய்யோட வேல்யூ வந்து குறையுது. அப்போ இது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடு. ஓகேங்களா? அப்போ இதை எழுதிங்க. மாறுபாடு போட்டு எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பு குறைகிறது. எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யின் மதிப்பானது குறைகிறது. ஓகேங்களா? ஒய்யின் மதிப்பு குறைகிறது. எனவே இது எதிர் மாறுபாடு ஆகும். எதிர் மாறுபாடு ஆகும். எழுதிட்டோமா? ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட்டவணையும் போட்டோம். மாறுபாடு என்ன மாறுபாடுனா கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இது என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாறிலி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எதிர் மாறுபாடை பொறுத்த வரைக்கும் அதோட மாறிலி என்னன்னு கேட்டிங்கன்னா k = xy. ஸோ இப்போ அதையும் எழுதிங்க. மாறிலி பார்த்தீங்கன்னா என்னென்னா k = xy. அதாவது கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதான் கேவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாறிலின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸையும் ஒய்யும் நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், கேவோட வேல்யூ கிடைக்கும். ஏதாவது ஒரு XY. ஓகேங்களா? அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முதல்ல இருக்க இந்த 1 24 எடுக்கலாம், இல்லை 2 12 எடுக்கலாம், இல்லை இந்த XYயில் இருக்க எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். எடுக்கிற வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், கேவோட வேல்யூ கிடைக்கணும். நம்ம முதல் வேல்யூவே எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் வேல்யூ என்னது, எக்ஸ்னா 1 பெருக்கல் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 ஈக்குவல் என்ன வரும், 24 கிடைக்குமா? அப்போ கேவோட வேல்யூ என்ன, 24. அப்போ k = 24. இப்போ நம்ம மாறிலையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 5 ஸ்டெப்பில் இப்போ நம்ம 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி 2 ஸ்டெப் தான். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சமன்பாடு. ஓகேங்களா? சமன்பாடு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ சமன்பாடு பாருங்கள். சமன்பாடு
எதிர் மாறுபாட்டை பொறுத்த வரைக்கும் சமன்பாடு பார்த்தீங்கன்னா y = k/x ஓகேங்களா. y = k/x. இது பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ என்னங்கண்ணே 24 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ கேவோட வேல்யூ 24 பை எக்ஸோட வேல்யூ என்ன, எதனா ஒரு எக்ஸோட வேல்யூ நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இல்லை எக்ஸோட வேல்யூ நீங்கள் போடாமலும் விட்டுடலாம். எக்ஸோட வேல்யூ நீங்கள் போடவே தெரியல, நீங்கள் அப்படியே வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, y = 24/xன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. சமன்பாடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y = 24/xன்னு கிடச்சிருக்கு. இதை நீங்கள் இப்படியே விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மாற்றி எழுதுகிற மாதிரி இருந்தால் புக்கில் இப்படி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. 6ன்னு போட்டுங்க. புக்கில் வந்து xy = 24 கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் வந்து இங்கே வகுத்தல் இருக்கா, இந்த எக்ஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறுமா, அப்போ xy = 24 மாறுமா, அதுதான் இது ஓகேங்களா. இது ரெண்டுத்தில் எந்த ஸ்டெப் போட்டாலும் கரெக்டாக தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதோட விட தந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டுடலாம். இல்லை நான் அந்த மாதிரி போட போகிறேன் xy = 24 நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னென்ன ஸ்டெப்பு, வரைபடம் வரையது மட்டும்தான் நம்ம போடலை ஓகேங்களா. அட்டவணை போட்டாச்சு, மாறுபாடு போட்டாச்சு, மாறிலி போட்டாச்சு, சமன்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், வரைபட தீர்வு ஓகேங்களா. வரைபட தீர்வை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வரைபடத்தை போய் பார்க்கணும் ஓகேங்களா. வரைபடம் எப்படி போகிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கிராஃப் பேப்பர் எடுத்துக்கிட்டு எக்ஸ் அச்சில் வந்து இந்த மாதிரி எழுதிங்க 2 4. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். நம்ம 2 4 6ன்னு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒய்யோட சைடு பார்த்தீங்கன்னா 2 4 இந்த மாதிரி எழுதிங்க. அளவு திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு திட்டம் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். அளவு திட்டம் நம்ம இப்போ எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அட்டவணையில் வந்து எக்ஸ் ஒயின்ட்டு புள்ளிகள் எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா. அந்த நம்ம எடுத்து எழுதின புள்ளிகளெல்லாம் இந்த அட்டவணை இந்த கிராஃபில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா புள்ளியும் வந்து மார்க் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 1,24 ஆரம்பித்து அப்படியே எல்லா புள்ளியும் நம்ம மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டோம். கடைசியில் 24,1. ஸோ இப்போ நம்ம எல்லா புள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த புள்ளி எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நீங்கள் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கையாலே ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு ஒரே கோடு கரெக்டாக அந்த புள்ளியை வந்து டச் பண்ணணும் ஓகேங்களா. இதே போல் ஜாயின் பண்ணிட்டே வாங்க. இதை வந்து நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிலாம் போடக்கூடாது, கையாலே தான் பண்ணணும் ஓகேங்களா. தெரியுதா பாருங்கள் ஜாயின் பண்ணுறது. உங்களுக்கு எப்படி வருமோ நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சாரி, இந்த லைன் அப்படியே தப்பாக போகுது, இங்கே வரணும் ஓகேங்களா. இந்த மேலே வர லைன் வந்து வரக்கூடாது ஓகேங்களா. அது வந்து நான் தெரியாமல் போட்டேன். நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க. அந்த மேலே இருக்க புள்ளியில் ஆரம்பித்து இங்கே புள்ளியில் வந்து இங்கே கீழே வந்து முடியணும் ஓகேங்களா. இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சமன்பாடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. என்ன சமன்பாடு கண்டுபிடிச்சோம், 24/xன்னு கண்டுபிடிச்சோம். அது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சமன்பாடு பாருங்கள், y = 24/xன்னு கண்டுபிடிச்சோம். இல்லைனா xy = 24ன்னு கண்டுபிடிச்சோம். இது 2 சமன்பாடில் எதனா ஒரு சமன்பாடாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா. அந்த லைன் மேலே நம்ம எழுதிக்கலாம். நம்ம எதை எழுதலாம்னா xy = 24ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. சரி பாருங்கள், இது மேலே எழுதிக்கங்க. ஏன்னா கண்டிப்பாக இது எழுதி ஆகணும். xy = 24 எழுதியாச்சா. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். கொஷின் பாருங்கள், x = 3 எனில் y காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. y = 6 எனில் x காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, x = 3ன்னு எங்கே இருக்கோ அங்கே நம்ம போய் மார்க் பண்ணணும். பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, x = 3 எனில்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதானே எக்ஸ் லைன் கிராஃபில். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் லைனில் வந்துட்டோமா, முதல்ல எடுத்தோடனே 2 இருக்கா, அப்போ 3 எங்கே இருக்கும், இந்த 4 வந்தது. அப்போ நடுவில் போகிற கோடு தான் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அந்த கோட்டில் ஸ்கேலை வைங்க, கரெக்டாக 3. இந்த 3 நீங்கள் எது வரைக்கும் இந்த கோடை நீங்கள் வரையணும்னா, இந்த நம்ம கர்வ் லைன் ஒன்று வரைஞ்ச பார்த்தீங்களா, இந்த கோடு வந்து எங்கே போய் டச் ஆகுதோ அதுக்கு நம்ம வரையணும் ஓகேங்களா. நம்ம வரைஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டச் ஆகிருக்கா, நல்லா பாருங்கள். நம்ம வரைஞ்ச கோடு இந்த கர்வில் வந்து டச் ஆகிருக்கு, அது மாதிரி டச் பண்ணணும். ஸோ இப்போ அதிலேருந்து இந்த பக்கம் ஒய் சைடு நீங்கள் வரையணும் ஓகேங்களா. எங்கே டச் ஆகிருக்கோ அங்கேருந்து இந்த பக்கம் நீங்கள் ஒன்று வரையணும். வரைஞ்சிங்கன்னா எங்கே போய் முடியுது பாருங்கள், 8ன்னு காட்டுது நம்மளுக்கு. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன, 8. அதாவது x = 3ன்னு இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு என்ன, 8. இப்போ என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து தானே கோடு போகுது. ஸோ இது மேலே நீங்கள் இப்படி ஒரு அம்புக்குறி சின்னதாக போட்டுங்க. அப்போது x = 3னா ஒய்யோட மதிப்பு என்ன நம்மளுக்கு, 8ன்னு நம்மளுக்கு கிடைக்குது பாருங்கள். x = 3னா நம்மளுக்கு ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிது, 8ன்னு கிடைச்சிது. ஸோ நம்ம அதை இங்கே போட்டுக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, y = 6 எனில் எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் கிராஃப் எடுத்துக்கோங்க. நம்ம போட்டதை கிராஃப் எடுத்துட்டீங்களா. இப்போ அதில் பாருங்கள், y = 6 எனில் எக்ஸோட மதிப்புனா நம்ம கேட்குறேன். அப்போ நம்ம ஒய் பக்கம் வந்துடணும் கிராஃபில். ஒய் தான் இதானே. ஸோ இப்போ நம்ம ஒய் வந்துட்டோம். y = 6. 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ இந்த 6ல் நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம இந்த கர்வ் லைன் வரைஞ்ச பார்த்தீங்கன்னா, அந்த லைனை டச் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் ஓகேங்களா. லைனை டச் பண்ணிச்சு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து இப்படி கீழே எக்ஸ் பக்கமாக நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரையணும்.
அது எங்கே வந்து ஜாயின் ஆகுது, 4ல் வந்து ஜாயின் ஆகுது. அப்போது y = 6னா நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்ன, 4ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க அதையும் எழுதிடலாம். வரைபட தீர்வு பாருங்கள். பாருங்க, நம்மளுக்கு வரைபட தீர்வில் x = 3 எனில் y = 8, y = 6 எனில் x = நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.